இந்தியன் பாலிட்டிக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டாபிக் ஒன்றை கவர் பண்ணுறதுக்கு 450 வினாக்கள் நீங்கள் படித்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இல்லை மொதல் 30 வினாக்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட 6th ல இருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, உங்க நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம். இப்போ இந்தியன் பாலிட்டிக்கான அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம். ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எச்சொல் குறிக்கிறது. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எந்த சொல் வந்து குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை. இந்தியாவில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால். இந்தியாவில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மக்களால். அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது. அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது. இக்கூற்று எதனை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதச்சார்பின்மைய. அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது, அரசு வந்து அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது. இந்த கூற்று வந்து எதை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதச்சார்பின்மையை தான். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளுக்கு எவ்வகையான ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளுக்கு வந்து எவ்வகையான ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய தான் வழிவகை செய்துள்ளது. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் நிறைவேற்ற அதிகாரம் யாருக்கு கூட்டு பொறுப்பாக இருக்கும்? நாடாளுமன்ற ஆட்சி முறையில் நிறைவேற்ற அதிகாரம் யாருக்கு கூட்டு பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்திற்கு தான் கூட்டு பொறுப்பாக இருக்கும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு. நமது அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு எத்தனை வகையான அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது? 6 வகையான அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6, அடிப்படை கடமைன்னு கேட்டாங்கன்னா 11 வரும். உரிமை வேற, கடமை வேற. அடிப்படை உரிமைகள் தான் எத்தனை வழங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, 6. கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் 6 அடிப்படை உரிமைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 6 அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1 சமய உரிமை, அடுத்த சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. இந்த 6 தான் அடிப்படை உரிமைகள். இதில் அனைத்துமே சரியானது. அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அரசுகள் வந்து சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வந்து வழங்கியுள்ளது. இவை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை நீதிமன்றத்தால் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. இவற்றை அரசுகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இவை அடிப்படை உரிமைகளுக்கு மேலானவை. இல்ல சரியானது என்னன்னா, இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. எவைன்னு பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். இல்ல பி தான் சரியானது. இந்தியாவில் எத்தனை வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள்? 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு என எதுவும் தடையாக இல்லாமல் 18 வயது பூர்த்தியான அனைவரும் வாக்களிக்கும் உரிமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சாதி மதம் பாலினம் பொருளாதார அடுக்கு என எதுவும் தடையாக இல்லாமல் 18 வயது பூர்த்தியான அனைவரும் வாக்களிக்கும் உரிமை எவ்வாறு அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமைன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை எந்த வயதுக்குள் தருவது அடிப்படை கடமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை எந்த வயதுக்குள் தருவது அடிப்படை கடமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயதுக்குள் தருவது தான் அடிப்படை கடமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறும் அடிப்படை கடமைகளில் சரியானவை எவை? மொத்தம் அடிப்படை கடமைகள் 11 சொல்லியிருந்தோம். அதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 கொடுத்திருக்காங்க. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, இதுல ஒன்னே சரிதான். தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, இதுல 2 சரிதான். காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கைகளையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, 3 சரிதான். காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது. அடுத்தது அறிவியல் மனிதநேயம் சீர்திருத்த உணவுகளை வளர்ப்பது. இதுல 4மே சரியானதா. இந்த 4மே அடிப்படை கடமைகள்ல வரும். இதுல அனைத்தும் சரி. கீழ்கண்டவர்களில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த சட்ட வல்லுநர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 பேர். அந்த 7 பேரை தான் இங்க கொடுத்திருக்காங்க. என் கோபாலசாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி. 1 2 3 4 5 6. இந்த சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இங்க 6 பேர் கொடுத்திருக்காங்க. டாக்டர் BR அம்பேத்கரோட 7 பேர். இல்ல மேற்கண்ட அனைவருமே சரிதான். நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். நமது இந்திய அரசியல் சட்டம் உருவான போது அதில் எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இடம்பெற்று இருந்தன? இது உருவாக்கப்பட்ட போது கேட்டிருக்காங்க. உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். தற்போதைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். உருவான போதுன்னு கேட்டாங்கன்னா உறுப்புகள்ன்றது எதை சொல்லுதுன்னா சட்டப்பிரிவுகளை தான் சொல்றாங்க. 395, 22 பகுதிகள் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் இருந்திருக்கு உருவாக்கப்பட்ட போது. இப்போ எவ்வளவு இருக்குன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். 30/10/2021 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. இது எந்த வருஷம் பார்த்துக்கோங்க. 30/10/2021 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 105 முறை. தற்போது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 106 முறை. 2023 ஒரு டைம் திருத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீலியம் வாயுவால் நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்போ மொதல் 50 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 50 வினாக்களுமே எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம்ல இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பாடத்துக்கானது. இந்த பாடத்துக்கான கலைச்சொற்களும் இப்போ பார்க்க போறோம். மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசு முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்களாட்சின்னு.
மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசு முறை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மக்களாட்சின்னு. அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் தான் வரைவு குழு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக அறிமுகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முகப்புரைன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முகப்புரைன்னு. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் என்பது எதை குறிக்கிறதுனா மத சார்பின்மையை. அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை மற்றும் சமத்துவ வாய்ப்பு அளித்தல் என்பது எதை குறிக்கிறதுனா சமத்துவத்தை. அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை மற்றும் சமத்துவ வாய்ப்பு அளித்தல் என்பது எதை குறிக்குதுன்னா சமத்துவத்தை. அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்காக வழங்கியுள்ள முழு அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறையாண்மைன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்காக வழங்கியுள்ள முழு அதிகாரத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இறையாண்மை அப்படின்னு. இந்த 51 வினாக்களோட 6th செகண்ட் டைம்ல இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பாடம் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். இதோட தொடர்ச்சி தான் 10th ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்திய அரசியலமைப்பு. அப்படியே தொடர்ச்சியா பார்க்கலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து முதலில் எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல. முக்கியமானது, ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்குவது அரசியலமைப்பு. அடிப்படை சட்டம் எனப்படும் அரசியலமைப்பு. இந்திய அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1946ல. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது தான், கவனமா பார்த்துக்கிட்டு வாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 389 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மாகாண பிரதிநிதிகள் மற்றும் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து 389 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 389 பேர்ல வந்து மாகாண பிரதிநிதிகள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 292 பேர். சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 93 பேர். மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா 292. சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 93 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மற்றும் பலுச்சிஸ்தான் சார்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் பார்த்தோம்? இதுல வந்து மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேர்னு. அடுத்தது சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர்? 93 பேர் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாகாண முதன்மை ஆணையர்கள் வந்து 3 பேர். அது மட்டும் இல்லாம பலுச்சிஸ்தான் சார்பில் வந்து ஒருவர். மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா 2 5 8 9 9 9 18 மிச்சம் 1 389 பேர். மொத்தமா 389 பேர். சரியானது என்னன்னு பாத்தீங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், பலுச்சிஸ்தான் சார்பில் வந்து ஒருவர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1946 டிசம்பர் 9ல. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவின் மறைவிற்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவின் மறைவிற்கு பிறகு வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இல்ல தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
இதோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல மொத்தமா 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். அதுல 60 வினாக்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.